ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்று ஆடி மாதம். இந்த ஆடி மாதமானது அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. ஆகவே இன்றிலிருந்து இந்த மாதம் முழுவதும் அம்மனின் சிறப்புகள் பற்றி ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் அம்மன் திருத்தலம் அநீதியை வேறறுத்து அறம் காக்கும் அன்னை வீற்றிருக்கும் பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் குடிகொண்டிருக்கும் மகா பெரியவரின் குலதெய்வமாக விளங்கும் மதுரகாளி அம்மனின் மகிமை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். 2000 ஆண்டு தொன்மை வாய்ந்த இந்த தலம் வெறும் கோயில் மட்டுமல்ல, தர்மத்தை வெல்லச் செய்யும் ஒரு மகா சக்தி பீடமாகும். மதுரையை எரித்தபின் அமைதி தேடி வந்த கண்ணகி சிறுவாச்சூரில் இருந்த செல்லியம்மன் கோயிலில் தஞ்சம் புகுந்தாள். அப்போது அங்கிருந்த செல்லியம்மன் அவளை எச்சரித்தாள். ஒரு தீய மந்திரவாதி தனது மந்திர சக்தியால் தன்னை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதாகவும் அதனால் கண்ணகிக்கு ஆபத்து நேரலாம் என்றும் வருந்தினாள். இதை கேட்ட கண்ணகி மீண்டும் சினம் கொண்டு எழுந்தாள். காளியின் அம்சமாக மாறி தனது ஞான சூலத்தால் அந்த அதர்ம மந்திரவாதியை அழித்தாள். இது தெய்வீக ஆற்றலை தவறாக பயன்படுத்தும் அகந்தையின் வீழ்ச்சியை நமக்கு உணர்த்துகிறது. கண்ணகியின் வீரத்தையும் தார்மீக பேராற்றலையும் கண்டு செல்லியம்மன் நெகிழ்ந்தாள். தன் இருப்பிடத்தையே அவளுக்கு வழங்கிவிட்டு செல்லியம்மன் அருகிலுள்ள பெரியசாமி குன்றுக்குள் சென்றாள். செல்லியம்மனின் இந்த தியாகத்தை போற்றிய அன்னை மதுரகாளி வாரத்தில் திங்கள் வெள்ளி ஆகிய 2 தினங்கள் மட்டுமே இங்கு தங்கி அருள் பாலிப்பதாக வாக்களித்தாள். இதனாலேயே இவ்விரு நாள்களுடன் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் விசேஷ நாள்களில் மட்டும் கோயில் நடை திறக்கப்படுகிறது. அந்த நன்றி உணர்வால் இன்றும் அன்னைக்கு தீபாராதனை காட்டும் முன்பு செல்லியம்மன் இருக்கும் மலை திசையை நோக்கி முதல் தீபாராதனை காட்டப்படுகிறது. மதுரகாளி என்ற பெயருக்கு 2 சிறப்புகள் உண்டு. மதுரையில் இருந்து வந்தவள் என்பது ஒரு காரணம். பக்தர்களின் மனங்களை இனிமையாக குளிர்விப்பவள் என்பது மற்றொரு காரணமாகும். வடக்கு நோக்கி விற்றிருக்கும் அன்னை 4 கரங்களில் அக்ஷய கிண்ணம், உடுக்கை, பாசம் மற்றும் சூலமேந்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறாள். ஆதிசங்கரர், சதாசிவ பிரம்மேந்திரர் போன்ற மாபெரும் ஞானிகள் வணங்கிய பெருமை இத்தலத்துக்கு உண்டு. தலத்திலே உச்சிகால பூஜையின் போது 2 கோடாங்கிகள் அம்மனின் வரலாற்றை பாடலாக பாடுகின்றனர். அதன் பிறகே பூஜைகள் தொடங்குகின்றன. சிறுவாச்சூர் மண்ணின் தொன்மையான வழிபாட்டு முறையை இது வெளிப்படுத்துகிறது. காஞ்சி பெரியவரின் குலதெய்வமாக விளங்கும் இந்த திருத்தலத்திற்கு சென்று வழிபட்டால் துஷ்ட சக்திகளை அழித்து மன அமைதி தருவதோடு மட்டுமல்லாமல் வேண்டியவருக்கு வேண்டியவரும் தந்தருளும் இந்த அம்மனானவள் மிக சக்தி வாய்ந்தவளாக கருதப்படுகிறாள். நாமும் இந்த ஆடி மாதத்திலே அன்னையை வணங்கி பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.